தட்பவெப்பநிலை, வானிலை இதை பயன்படுத்தி இதை சீரழித்து தாறுமாறாக ஆக்கி உலகத்தில் உள்ள வேண்டாத நாடுகள், எதிரி நாடுகளின் மீது நாங்கள் பேரழிவை உண்டாக்கி இருக்கிறோம். அந்த நாடுகளின் மீது வறட்சியை உண்டு பண்ணி இருக்கிறோம். அந்த நாடுகளின் மீது புயல்களை உண்டு பண்ணி இருக்கிறோம். அந்த நாடுகளின் மீது பேரழிவு தரக்கூடிய வெள்ளத்தை உண்டு பண்ணி இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு ஒரு டாக்குமெண்ட், கிளாசிஃபைடு டாக்குமெண்ட் இன்றைக்கு சிஐஏ வெளிப்படையாகவே சொல்லியிருக்கு. ஜெரால்டு ஆர் ஃபோர்டு அப்படிங்கிற அணுசக்தினால இயங்கக்கூடிய மிகப்பெரிய நவீன இன்றைக்கு விமானம் தாங்கி கப்பல், இன்றைக்கு அதுதான் டாப். அதுக்கு மேலே எந்த கப்பலுமே கிடையாது. அதோடைய விலை 13 பில்லியன் என்று மதிப்பிடப்படுகிறது. 13, அதுக்கு மேலே கப்பலே கிடையாது இன்றைக்கு உலகத்தில். ஆனால் அவ்வளவு பெரிய கப்பலை ஒரு ஷோ ஆஃப் சேர்ந்து ஏன்ட்ட இருக்குப்பார்னு வச்சுருந்தாங்க இல்லையா? அந்த கப்பல் என்னாச்சு? இன்றைக்கு வளைகுடா பகுதியில் இல்லை. வளைகுடா பகுதியிலிருந்து ஓடிவிட்டது. வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக சர்வதேச செய்திகள் மற்றும் வளைகுடா போர் சம்பந்தப்பட்ட செய்திகள். இப்போ முதல்ல நம்ம இந்த போர் சம்பந்தமாக, அதாவது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் சம்பந்தமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது நடந்துகிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை, குண்டுகள் போடுறதுங்கிறது. அதில் முக்கியமான செய்திகள் அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கடுத்தால வேறு சர்வதேச செய்திகள் ஏதாவது இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த போர் நிறுத்தத்தின் போது, இப்போ போர் நிறுத்தத்தில் இருக்குது. அந்த நிறுத்தத்தின் போது ஜான்சன் மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜான் மாகாணம் அப்படிங்கிற மாகாணத்தில் வெடிக்காத குண்டுகள், இஸ்ரேலும் அமெரிக்காவும் போட்ட வெடிக்காத குண்டுகள், ஏவுகணைகள் இவற்றை அகற்றும் பெரும் பணியில் ஈரானிய புரட்சிகர படைகள் ஈடுபட்டுள்ளன. இதுவரைக்கு 9500 குண்டுகள், டஜன் கணக்கான ராக்கெட்டுகள் மற்றும் பங்கர் பஸ்டர் குண்டுகள், இவற்றையெல்லாம் ஒரு 9500 எண்ணங்கள் ஏதோ சுத்தமாக எடுத்திருக்கிறாங்க. அது மிக ஆபத்தான ஒரு செய்தி. என்றைக்குனாலும் அது வெடிக்கக்கூடியது. எனவே அதை முதலில் அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற வகையில் அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் சில குண்டுகள் பெரும்பான்மையானவை அழிக்கப்பட்டு விட்டன. சிலவை அது என்ன காரணம் கருதியோ அவை மீட்டெடுக்கப்பட்டு உயர் அதிகாரிகளிடம் கொடுக்கப்பட்டன. ரிவர்ஸ் என்ஜினியரிங் மாதிரி பார்க்கவோ அல்லது வேறு எதுவும் ஆபத்து அதிகம் சொல்லி வேறு இடத்துல போய் வெடிக்கவோ அது தெரியலை. அது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு ஒரு சரியான செய்தி என்ன செய்தின்னா, 2026 அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்த மாநாடு, ஒப்பந்த மீள்பார்வை ரிவ்யூ கான்ஃபரன்ஸ், நான் ப்ரோலிபரேஷன் ரிவ்யூ கான்ஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க, 2026. அது ஐநா நடத்துறது. அதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 34 துணைத் தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் அந்த 34 பேரில் ஒரு நாடாக ஈரான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தியாக நாம் பார்க்கிறோம். அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா மற்றும் இந்த நாடுகளெல்லாம் ஈரான் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன என்பது முக்கியமல்ல. அவை வழமையாகவே ஈரானுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. வளைகுடா நாடுகளிலிருந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்டுகளும் அந்த நாடும் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. இந்த எதிர்ப்பையும் மீறி ஈரான் அந்த அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்த மாநாட்டில் அதனுடைய ஐநா சபைக்கான துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு செய்தி. இது மேற்கத்திய நாடுகள், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்க, வெஸ்டர்ன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ், டெமோக்ரஸி வித்தின் கோட்ஸ், அந்த கண்ட்ரிஸுடைய நிலைப்பாட்டை அணுசக்தி குறித்து, அதாவது என்ன அணுசக்தி குறித்து இவங்களுடைய நிலைப்பாடு இருக்குன்னா அதையெல்லாம் கேள்விக்குரியதாக்கி இருக்கிறது. தெற்கு உலகம் இவர்களை, தெற்கு உலகம்னு சொன்னால்
பூமத்திய ரேகைக்கு பொதுவாக தெற்கேக இருக்கக்கூடிய உலகம் இந்த பிளானட்ல. வடக்க இருக்க உலகம்லாம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள், யுஎஸ்ஏ இதெல்லாமே பொதுவாக வளர்ந்த நாடுகள். தெற்குலக நாடுகள்னா லத்தீன் அமெரிக்க நாடுகள், அதாவது தென் அமெரிக்க நாடுகள், ஏசிய நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகள் இது எல்லாமே வந்து வளர்ந்து வரக்கூடிய பின்தங்கிய நாடுகள். இவற்றை தான் நாம் தெற்கு உலக நாடுகள்னு சொல்கிறோம். ஆஸ்திரேலியா மட்டும் விதிவிலக்கு. ஜாகிரபிக்கலாக அது தெற்கு உலக நாடில் இருக்குது. ஆனால் மற்றபடி அதனுடைய எல்லா விதமான அதனுடைய வளர்ச்சி மற்ற விஷயங்கள்லாம் குளோபல் நார்த்தோடைய சம்மந்தப்பட்டதுங்கிற அது ஒரு செய்தி. சரி, இது இந்த குளோபல் சவுத்தில் இருந்து இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள் தனிமைப்பட்டு இன்றைக்கு ஈரான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அதற்கப்புறமாக அடுத்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய முக்கியமான பிரதிநிதி ரோ கன்னா அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் நிர்வாகத்தில் நீதித்துறை, ட்ரம்பினுடைய நிர்வாகத்தில் நீதித்துறை என்பது 30 லட்சம் எப்ஸ்டீன் ஃபைல்களை மறைக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். 1 2 இல்லை, 30 லட்சம் எப்ஸ்டீன் ஃபைல். அவற்றில் இளம்பெண்களை பாலியல் வல்லுறவு செய்த பல தலைவர்களின் பெயர்கள் அதில் இடம்பெற்றுள்ளன என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அதைவிட முக்கியமான செய்தியாக அவர் குறிப்பிடுவது, நீதித்துறை இதை மறைக்கிறது, இது பற்றி எந்த விதமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் விசாரணைக்கும் தயாராக இல்லை என்பதை குறிப்பிடுகிறார்கள். இதுதான் உலகத்தினுடைய முன்மாதிரி ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய நிலைமை என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி. ஈரான் ஒரு ப்ரப்போசல், அமைதிக்கான ஒரு ப்ரப்போசலை கொடுத்திருக்கிறது, போர் நிறுத்தம்னு சொன்ன அந்த ப்ரப்போசலை அமெரிக்கா அதை நிராகரித்திருக்கிறது. அந்த ப்ரப்போசல்ல ஈரான் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நாங்கள் அதாவது பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தான் we can மேக் அவர் ஓன் டெசிஷன் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னால் அதில் 2-3 கண்டிஷன் இருக்கு. அதில் இந்த நியூக்ளியர் அந்த என்ரிச்டு யுரேனியம் 67% மேலே உள்ளதை நிறுத்தணும்னு சொல்றாங்க இல்லையா, அதை பின்னுக்கு தள்ளி வைத்துவிட்டு மற்றதை பேசுவோம் அப்படிங்கிறத ஈரான் சொல்லியிருக்கு. ஆனால் ட்ரம்ப் அது இல்லாமல் முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இட் இஸ் எ பேட் நியூஸ் ஃபார் வேர்ல்டு. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டுகளுக்கும் இது ஒரு பேட் நியூஸு. எனவே இன்றைக்கு மீண்டும் இன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் அதற்கான அதை நோக்கி போகிற அது நின்றுவிட்டது, அந்த பாதை எப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் ப்ரொஃபஸர் ஜியாங் அவரை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் முன்னால். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு முக்கியமான ஒரு ப்ரொஃபஸர். பென்டகனில் இருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பென்டகனில் உள்ளவங்க ஆக்டிவாக ஈரானில் உள்ள நீர்நிலைகளை, பவர் பிளான்ட்ஸுகளை மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட அந்த செயின்ஸை, சப்ளை செயின்ஸை அழிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அமெரிக்கா தீட்டிக் கொண்டிருக்கிறது. அதாவது அந்த ஈரானிய மக்களை பசியில் ஆழ்த்தி, பசி கொடுமையில் ஆழ்த்தி இதை ஒரு ஆயுதமாக வைத்து ஈரானை பணிய வைக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சியில் என்ற அஜெண்டாவை முன்வைத்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு ப்ரொஃபஸர் ஜியாங் இப்படி ஒரு செய்தியை தெரிவித்திருக்கிறார். அடுத்து நெத்தன்யாவுக்கு, இஸ்ரேலினுடைய தலைவர் நெத்தன்யாவுக்கு ஒரு பெரிய சம்மட்டி அடி போல ஒரு செய்தி. ஸ்காண்டினேவிய நாடுகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னு சொன்னால் நார்வே, ஸ்வீடன், அது மட்டும் இல்லாமல் நார்டிக் கண்ட்ரிஸு, ஸ்வீடன், நார்வே, ஃபின்லாண்டு, டென்மார்க், ஐஸ்லாண்டு, இந்த 5 நாடுகளும் ஒரு ட்ராமாட்டிக்கு, ஒரு மிகப்பெரிய அளவில் நாடக ரீதியான ஒரு அறிவிக்கையை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். என்னன்னா,
இஸ்ரேலுடைய விமானத்தை நாங்கள் இந்த 5 நாடுகளும் ஒட்டுமொத்தமாக எங்கள் நாட்டின் மீது பறப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று. எனவே இந்த நார்த்தன் பகுதியில் முழுக்க இஸ்ரேலிய விமானம் பறக்க முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஈரோப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து அதனுடைய வான்பரப்பை மூடிக்கொண்டிருக்கிறது. தன்னுடைய ராஜ்ஜிய உறவுகளை மூடிக்கொண்டிருக்கிறது, அடைத்து கொண்டிருக்கிறதுங்கிற செய்தி. மீதமுள்ள பிற நாடுகள்லாம் எவ்வளவு நாட்கள் இதற்கு எடுக்கும் இது போன்ற முடிவெடுப்பதற்கு என்கின்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழுகிறது. அதில் இன்னொரு செய்தியை நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். என்ன விஷயம்னு சொன்னால், இதை தொடர்ந்து பின்பற்றி வருகிறவர்களுக்கு இந்த ஒரு குழப்பம் ஏற்படலாம். என்ன குழப்பம்னு சொன்னால், பிரான்ஸ் இஸ்ரேலுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கிறது. இத்தாலி அந்த அம்மையார் இஸ்ரேலுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கிறார். அதுபோல இன்னும் பெல்ஜியம் எடுக்கிறது, ஸ்காண்டினேவிய நாடுகள் எடுக்கின்றன, ஜெர்மனி சில விஷயங்களை பேசுகிறது. அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இது வேறொரு விஷயத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, உதாரணமா இப்போ இந்த ஈரானை வைஸ் பிரசிடென்ட்டாக இந்த ஐநா சபை தேர்ந்தெடுத்திருக்கிறதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அந்த விஷயத்துல இந்த ஈரானுக்கு எதிராக பிரான்ஸ் ஓட்டு போட்டிருக்கு, ஆஸ்திரேலியா ஓட்டு போட்டிருக்கு, இன்னும் ஜெர்மனி வாக்களிச்சிருக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த நாடுகளெல்லாம் ஒரு குழப்பத்துல, அமெரிக்கா சொல்றதை கேட்கவில்லை என்பது ஒரு புறம், நேட்டோ என்பது உடைந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு புறம். ஆனாலும் அவர்கள் பல விஷயங்கள்ல அல்லது சில விஷயங்கள்ல ஈரானுக்கு எதிராக ஒரு ஸ்திரமான நிலையிலேயும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம கூட பார்க்குறோம். அப்போ இதுல ஸ்பெயின் மட்டும் தெளிவாக ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்குள்ள இடதுசாரி அரசாங்கம் எதிலையும் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாவற்றிலும் அவர்கள் ஒரே நிலைப்பாட்டை எடுத்து நிற்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நான் இதை சொல்லுவதற்கு காரணம் பல்வேறு நிலைப்பாடுகள் ஒவ்வொரு இஷ்யூ வரும்போதும் ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு நிலைப்பாடை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பது நம்முடைய பார்க்கின்ற தோழர்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம், ஒரு கேள்வி எழலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். அப்புறம் அடுத்த செய்தி, இத்தாலியினுடைய பிரதமர் மெலோனி அந்த நாட்டில் இத்தாலியில வசிக்கக்கூடிய மக்கள், இஸ்ரேல் மக்கள் அனுமதி அட்டை இல்லாமல் யாராவது வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வெளியே காலி பண்ணுறதுக்கு தயாராகிடணும் அப்படிங்கிறத அதற்கான வெளியேற்றுவதற்கு தயாராகி வருகிறார். அந்த அம்மா அதோட சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு பெண், அது மட்டுமல்லாமல் அதே நேரத்தில் ஒரு தாய், குழந்தை கொலைகாரர்களுக்கு ஆதரவாக நான் நிற்க முடியாது என்கின்ற ஒரு செய்தியையும் நம்மையார் கூறியிருக்கிறார் என்பதையும் பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு செய்தி, இப்பதான் நான் சொன்னேன், ஒரு பக்கத்துல பேச்சுவார்த்தை, ஒரு பக்கத்துல ஒரு ரகசிய டீல், இப்படிலாம் நடக்கும். இது 2 முகமா 3 முகமா எத்தனை முகம் வேண்டாலும் இந்த நாடுகள் அணிந்து கொள்ளலாம். மாஸ்க் வச்சிருக்கு. அதுல ஜப்பானை பத்தி ஒரு செய்தி, அதாவது தற்போது அமெரிக்காவினுடைய மிக மிக நட்பு நாடான ஜப்பான் ஈரானுக்கு ஒரு சீன கரன்சியான யுவான்ல சுங்க கட்டணத்தை அழித்துவிட்டு, ஒரு கப்பலுக்கு அவங்க $2 லட்சம் சொல்றாங்க இல்லையா, அதை அழித்துவிட்டு ஹோர்மஸ் ஜலசந்தியை கடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஜப்பனீஸ் டேங்கருடைய பெயர் விஎல்சிசி இடமிட்சு மாரு, loaded 2 million barrels of Saudi crude successfully sailed through the state. இது என்னைக்கு? ஏப்ரல் 28 நடந்திருக்குங்கிற இந்த செய்தியை கூட நம்ம பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு, அதாவது இதுதான் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஓட்டு போடுது, அமெரிக்காவுக்கு ஆதரவாக அமெரிக்கா சொல்றதை கேட்டுட்டு இராணுவ நிலைப்பாடுகளெல்லாம் எடுக்குது. இங்க ரகசியமா ஈரான் கூட பணத்தை கட்டிட்டு, அவன் சொல்ற பணத்திலே, சீனா பணத்திலே கட்டிட்டு கப்பலை மீட்டுட்டு வரக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அடுத்து ஒரு இஸ்ரேலிய வீரன், இஸ்ரேல் சோல்ஜர், எந்த அளவிற்கு அவர்களுக்கு மனதில் கொடூரமான ஒரு எண்ணம் இருக்கும்னு சொன்னா, பாலஸ்தீனத்தில் உள்ள
பெய்ட் ஹானான் அப்படிங்கிறது ஒரு நகரம் காசால இருக்கு. அந்த நகரத்துல உள்ள அந்த வீடியோவை எடுத்து அதை முழுக்க அப்படியே காண்பிக்கிறான் அந்த ஆளு, இஸ்ரேலிய சோல்ஜர். அதுல ஒரு வீடு, ஒரு கட்டடம், ஒரு மரம் அதுல இல்லை. முழுக்கவே இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீடு, ஒரு மரம் கூட இல்லை என்கின்ற அளவிற்கு குண்டு வீசி நாசமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவன் வீடியோ எடுத்து வெளி உலகுக்கு தெரியப்படுத்துகிறான். பார், நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று பார் என்று அவன் தெரியப்படுத்துகிறான். இந்த செய்தியை அந்த நகரத்தில் ஏற்கனவே முன்னால் வசித்து வந்த ஒரு மனிதர் வேதனையோடு எக்ஸ் தளத்துல பதிவிடுகிறார். அந்த காட்சியை நாம் பார்க்கலாம். תמונה מטורפת, או סרטון מטורף, יותר נכון, מבית חנון. אני עומד על הדובי, השמש, השקיעה, לצד כל החורבות של בית חנון, כל ההריסות. והדובי אנחנו לידינו. அப்புறம் ஒரு முக்கியமான செய்திங்க. சிஐஏ ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. என்ன உறுதிப்படுத்தியுள்ளதுன்னா, இவ்வளவு காலம் அதாவது வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறான், நாங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கோம்னு சொல்லிட்டு. வானிலை, அதாவது தட்பவெப்பநிலை, வானிலை இதை பயன்படுத்தி இதை சீரழித்து தாறுமாறாக ஆக்கி உலகத்தில் உள்ள வேண்டாத நாடுகள், எதிரி நாடுகளின் மீது நாங்கள் பேரழிவை உண்டாக்கி இருக்கிறோம். அந்த நாடுகளின் மீது வறட்சியை உண்டு பண்ணி இருக்கிறோம். அந்த நாடுகளின் மீது புயல்களை உண்டு பண்ணி இருக்கிறோம். அந்த நாடுகளின் மீது பேரழிவு தரக்கூடிய வெள்ளத்தை உண்டு பண்ணி இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு ஒரு டாக்குமெண்ட், கிளாசிஃபைடு டாக்குமெண்ட் இன்றைக்கு சிஐஏ வெளிப்படையாகவே சொல்லியிருக்கு. அது நம்ம இப்போ நீங்கள் பார்க்கலாம். அதில் ஆப்ரேஷன் போபியா அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ரேஷன், ஒரு திட்டம் வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் நாடுகளில் அமெரிக்க ராணுவம் மேக விதைப்பை, ரெயின் சீடுன்னு சொல்கிறாங்களே, அதை மேற்கொண்டிருக்கு. இதன் மூலம் பருவமழை தொடர்ந்து 30 அல்லது 45 நாட்கள் வரை அங்கே அதை பெய்திருக்கிறது. இந்த விஷயத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறது வியட்நாமுக்கு எதிராக. இந்த செயல்பாட்டை செய்கிறதுன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவினுடைய உளவுப்படையினுடைய 54வது பிரிவு இதை செய்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை அதாவது அதிபர் லிண்டன் ஜான்சன் அப்படிங்கிறவர் தனிப்பட்ட முறையில் இந்த விதமான திட்டத்திற்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறாரு. வானிலையை கட்டுப்படுத்துவது அமெரிக்க ஆயுதங்களில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாகும் என்று அவர் 18 மாதங்களுக்கு பின்னால தான் இந்த ஒரு உரையின் மூலமாக, ஒரு ஸ்பீச்சில் தான் அவர் இதை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்தது ப்ராஜெக்ட் ஸ்டார்ம் ஃபியூரின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ப்ராஜெக்டை 1956 முதல் இந்த ப்ராஜெக்ட் இயங்கி வருகிறது. புயல்களை கட்டுப்படுத்தவும், புயல்களை உண்டு பண்ணவும், கடுமையான வானிலையை விருப்பம் போல பலவீனப்படுத்தவும் வடிவமைக்கப்பட்ட திட்டம் இது. அதோடைய இப்போதைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில் 30 மாகாணங்கள் இதற்கு எதிராக மிகப்பெரிய அளவிற்கு இதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. செஞ்சதெல்லாம் செஞ்சாச்சு. இப்போ கூட வேற சில செய்திகளை 2 நாட்களுக்கு முன்னால் நம்ம போட்டிருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வளைகுடா நாடுகளில் அந்த குவைத், பஹ்ரைன் மற்றும் கத்தார் அந்த போன்ற உள்ள நாடுகளில், சவுதியில் உள்ள நாடுகளில் உள்ள பல ரெடார் ஸ்டேஷன்ஸ்களெல்லாம் ஈரான் ஏவுகணை வீசி அழித்ததற்கு பின்னால் ஈரானில் இப்பொழுது இயல்பாக மிக அதிகமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. சுமார் 15-20 ஆண்டு காலமாக ஈரானில் மிகப்பெரிய அளவிற்கு அங்கே வறட்சியும் பஞ்சமும் தாண்டவமாடியது. இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த செய்தி மூலமாக. இதை சிஐஏ இன்றைக்கு வெளிப்படையாக தன்னுடைய ஆவணத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் அதை பார்க்கலாம் என்கிற இந்த செய்தியும் நாம் சொல்கிறோம்.
تتساقط الأمطار. ராய்ட்டர்ஸ் செய்தி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஈரான் வந்து இந்த போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய அந்த அதாவது பல்வேறு ஏவுகணைகளையும் பலம் பொருந்திய அந்த குண்டுகளையும் மற்றும் எல்லா உபகரணங்களையும் இன்றைக்கு போருக்கு பயன்படுத்தக்கூடிய தளவாடங்களையும் பூமிக்கு அடியிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறது, மீட்டெடுத்திருக்கிறது என்கின்ற செய்தியை ரேட்டர்ஸ் நிறுவனம் சொல்லுகிறது. அதாவது அவற்றில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களை தொடர்ந்து புதைக்கப்பட்டிருந்த ட்ரோன்கள், ஏவுகணை அமைப்புகள் மற்ற வெடிபொருள்களையும் இவங்க வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்கங்கிற ஒரு செய்தி. அதனால அதில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம், ஈரான் இன்னும் தன்னுடைய முழு ஆயுத பலத்தை வெளியிடவில்லை, அவங்க வெளிக்காட்டவில்லை. ஈரான் ஹஸ் நாட் டிஸ்பிளைடு இட்ஸ் ஃபுல் ஸ்ட்ரென்த் எட் அப்படிங்கிற ஒரு செய்தியை அது சொல்லியிருக்குங்கிற விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம். அடுத்து அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவிற்கு மிகுந்த பணம் செலவழித்து போர் தளவாடங்கள், விமானங்கள், விமானம் தாங்கி கப்பல்கள் இதெல்லாம் செய்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் செய்து எதிரிகளை பயமுறுத்துவதற்காகவா அல்லது எதிரிகளை வீழ்த்துவதற்காகவா அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போது வெளியாகி இருக்கிறது. இந்த யுத்தத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தளவாடங்கள் எல்லாம் போர் வெற்றிக்காக வடிவமைக்கப்படவில்லை. அது மக்களுடைய, அமெரிக்க நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை ஒரு பன்னாட்டில் உள்ள ஒரு உயர் அடுக்கிற்கு அதாவது ஒரு பெரிய அளவிற்கு டாப் லெவல்ல அந்த பணத்தெல்லாம் வசூலித்து அதை என்ன சொல்றது, பல்வேறு உலக நாடுகள், டிரான்ஸ்நேஷனல் கார்பரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மிலிட்டரி கார்பரேட்ஸ், அதாவது அமெரிக்காவில் மட்டுமல்ல, இது இந்தியாவில் இருக்கலாம், இல்லை பிரிட்டனில் இருக்கலாம், இப்படி பல உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய பன்னாட்டு கார்பரேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் விமானம் இங்கே கொடுத்து இங்கே வாங்குவாங்க. அந்த நாடுகளினுடைய லாபங்களை பெருக்குவதற்காக இவை வடிவமைக்கப்படுகின்றன அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தியாக இருக்கிறது. எனவே இது ஆட்சிகள் மாறலாம், கட்சிகள் மாறலாம். இன்றைக்கு ரிப்பப்ளிகன்ஸ் போய் நாளைக்கு கன்சர்வேட்டிவ்கள் வரலாம், அல்லது இந்த நாட்டில் இந்த கட்சி போய் அந்த ஏ கட்சி போய் பி கட்சி வரலாம். ஆனாலும் இந்த இராணுவ கார்பரேட்டுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இதை வாங்கக்கூடியவங்க, இதை விற்கக்கூடியவங்க, அந்த விற்கக்கூடியவங்க அவங்களுடைய பாக்கெட்டு ரொம்பவும் அவங்க மாறுறதில்ல. எத்தனை அரசாங்கங்கள் வந்தாலும் அவர்களுடைய நிலைப்பாடு மாறுறதில்ல. அவன் F-16 விற்பான், விமானம் தாங்கி கப்பலை விற்பான், இந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டில் செய்கிறதும் அவன் தான், அவனுடைய கூட்டாளி தான் இந்த நாட்டில் வாங்குறதும் அவன் தான். அப்போ அந்த டேக்ஸ்களை போட்டு மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் மக்களுடைய அந்த வறுமையை போக்குவதற்காக, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் எல்லா நாடுகளிலும், நான் சொல்கிறேன், இப்போ நம்ம முக்கியமாக பேசுகிறது அமெரிக்காவில் உள்ள அந்த மிலிட்டரி கார்பரேட்ஸுடைய அந்த கேரக்டர். அவங்க இப்போ எப்படின்னு பார்ப்போம் அவங்களுடைய கேரக்டர். இப்போ இந்த போரில் மிகப்பெரிய அளவிற்கு ஜெரால்டு ஆர் ஃபோர்டு அப்படிங்கிற அணுசக்தினால இயங்கக்கூடிய மிகப்பெரிய நவீன இன்றைக்கு விமானம் தாங்கி கப்பல், இன்றைக்கு அதுதான் டாப். அதுக்கு மேலே எந்த கப்பலுமே கிடையாது. அதோடைய விலை 13 பில்லியன் என்று மதிப்பிடப்படுகிறது. 13, அதுக்கு மேலே கப்பலே கிடையாது இன்றைக்கு உலகத்தில். ஆனால் அவ்வளவு பெரிய கப்பலை ஒரு ஷோ ஆஃப் சேர்ந்து ஏன்ட்ட இருக்கு பார்னு வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த கப்பல் என்னாச்சு? இன்றைக்கு வளைகுடா பகுதியில் இல்லை, வளைகுடா பகுதியிலிருந்து ஓடிவிட்டது. அதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு துணி துவைக்கக்கூடிய எந்திரத்தில் ஏற்பட்ட ஒரு தீ கோளாறுனால அது அங்கிருந்து ரிமூவ் பண்ணப்பட்டதுன்னு சொல்றான். ஆனால் அது உண்மை அது இல்லை. இங்கே ஏற்கனவே இவங்க அடித்த பேலஸ்டிக் மிசில்னாலையும் ட்ரோன்னாலையும் தீ பிடிச்சி மீண்டும் அங்கு அது
பழுது பார்க்க முடியாத அந்த நிலையில அன்றைக்கு நிரந்தரமாக எடுத்துட்டு போகப்பட்டிருக்கு. அது எடுத்துட்டு போகப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அடிச்சுட்டாங்க. அப்போ இன்னும் முழுக்க தாத்துட்டாங்கன்னா, கடலுக்குள்ள தாத்துட்டான்னா, அமெரிக்காவு ஒரு மிகப்பெரிய அவமானம். அமெரிக்கா மக்களினுடைய அந்த மான அவமானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கடலுக்குள் தாழ்ந்து போயிரும். காலரை தூக்கிட்டு இன்னைக்கு அமெரிக்கான்னு சொல்ல முடியாதுங்கிறதுனால ஓடிட்டான். அந்த கப்பல் ஓடியது. ஆனா இதுதான் இன்றைக்கு உள்ள முக்கியமா. இது மட்டும் இல்ல, இது அந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் அதாவது ஈரானியர்கள் இந்த கப்பலை அவங்க வந்து எங்களால டிஃபீட் பண்ண முடியும், ஓட வைக்க முடியும்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது ஒரு விஷயம். அப்போ அந்த கப்பல் செஞ்சது $13 பில்லியன் கப்பல் ஒன்றுமில்லாமல் எதற்கும் பயனில்லாமல் ஆகிவிட்டது. ஆனால் இந்த நிமிடம், அதாவது இதற்கு முந்தைய நிமிடம், இந்த போரில் இது வருவதற்கு முன்னால் வரை என்ன நிலைமை? பார் அந்த ஜெரால்டு போர் அது வந்து கொண்டு, நம்ம ஊடகங்கள் இங்க நம்ம டிவியில பார்த்தோம்ல, பேப்பர்ல பார்த்தோம்ல, மிகப்பெரிய இராணுவ கப்பல் சத்தமா பேசினாங்க, வந்து கொண்டிருக்கிறது, ஈரான் காலி அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஓடிட்டு அந்த கப்பல். அதுக்கு அடுத்தது அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, F-35 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரோப்ளைன், அது உலகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு மேம்பட்டது. ஸ்டெல்த்னா கண்ணுக்கு தெரியாது, ரடார் கண்ணுக்கு தெரியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அந்த மார்க்கெட்டில் இந்த கார்பரேட்டுகள், மிலிட்டரி கார்பரேட்ஸ் அதை செய்யக்கூடியவன் அதை செஞ்சு, அது எவ்வளோ செஞ்சுருக்கான்னா 26 வருஷம் அதை முழுக்கவே அதை செய்கிறதற்கு அவன் தன்னுடைய காலத்தை பயன்படுத்தி, அதுலேயும் ஒரு 4-5 நாடுகள் சேர்ந்து பயன்படுத்தி ஒரு விமானத்தினுடைய விலை $100 மில்லியன். அந்த விமானத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அதையும் அவர்கள் சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் ஈரானியர்கள். ஆனால் அதையும் என்ன சொல்கிறான், ஃப்ரெண்ட்லி ஃபயரில் வந்து சுட்டுட்டாங்கிறான். வந்து ஃப்ரெண்ட்லி ஃபயர்னா என்ன, இவன் ஆள்களே இவனை சுட்டுக்கிடுறதுங்கிற மாதிரி. அப்போ இந்த செய்தி இதை எதை சொல்லுதுன்னு சொன்னால், மார்க்கெட்டு கார்பரேட்டுகளினுடைய மிலிட்டரி கார்பரேட்டுகள் குறிப்பாக அவங்க மார்க்கெட்டு இன்றைக்கு டவுன் ஆகுது. உலகத்தில் பல நாடுகள், இந்தியா போன்ற, பாகிஸ்தான் போன்ற பல நாடுகள் இந்த F-35 F-15 இதனுடைய உன்னதமான ஒரு அந்த மதிப்பீடு என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு தெரியாது, அதை அடிக்க முடியாதுங்கிறத அதெல்லாம் அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த என்ன சொல்கிறது, அந்த வியாபாரத்தை கேன்சல் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு விஷயமும் இன்றைக்கு நமக்கு தெரிய வந்திருக்கிறது. எனவே இவர்களுடைய அந்த போரில் கிடைத்த நமக்கு ஒரு முக்கியமான செய்தி, உலக மக்களுக்கு கிடைத்த முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏகாதிபத்தியங்களும் இந்த முதலாளித்துவ நாடுகளும் பூதாகரமாக தங்களிடம் வைத்திருக்கக்கூடிய இந்த பெரிய பெரிய விமானம் தாங்கிய கப்பல்களும் மிகப்பெரிய அந்த விமானங்களும் இவை எல்லாமே கோலு பொம்மைகள் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த ஈரான் போரில் வந்து ஈரான் அடித்து காண்பித்திருக்கிறது என்பதுடன் இந்த செய்தியுடன் இன்றைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.